ஒரு பெண்ணின் உள்ளத்திற்குள் நுழையும் போது பல காரணங்களால் அவர்கள் ஆண்களை வெறுக்கலாம். ஒரு ஆண் அவரின் உணர்வுகளை மதிக்காமல் அல்லது அவற்றுக்கு அர்த்தம் தராமல் பேசியால் அங்கு பெரும் வேறுபாடு உருவாகிறது. உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் உணர்வுகளுக்கு அளவீட்டான அதிக முக்கியத்துவம் தேவை. அதன் பின்னர் மீண்டும் மீண்டும் இருந்து வரும் பொய்களால் அவர்களின் மனதில் குறுக்கீடு ஏற்படும். மேலும் குறைந்த மரியாதை ஆண்களிடமிருந்து வெளிப்படாது. மற்றவர்களின் முன்னிலையில் அவைகளை கேலி செய்வதையும் வெறுப்பு மிக அதிகமாக அதிகரிக்க வைக்கும். பெண்ணுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மற்றவர்களுக்கு அதிகமாக உதிர்த்தால் அவரின் மனமகிழ்ச்சியில் ஒரு கலைப்பு ஏற்படும். தனி கண்ணோட்டங்களில் போராட்டம் நடைபெறும் போது பெண்களால் விலை மதிப்பை மதிக்காத ஆண்கள் அவர்களின் வாழ்க்கைக்கு இடையாக இருக்கும். எனவே ஒரு ஆணின் செயல்கள் அவரை வெறுப்பதற்கு வழிவகுக்கும் விஷயங்களாகும். திருமணம்னு ஒன்று எப்படி எதற்காக உருவாச்சுன்னு தெரியுமா? மனைவி இல்லை என்றால் பெண் சுகத்துக்கு தினமும் ஒருத்தியை தேடி அலைய வேண்டும். சில சமயம் எவளும் கிடைக்க மாட்டாள். அப்படி கிடைத்தாலும் விரும்பும்படி இருக்க மாட்டாள். அதனால் பிரச்சனையின்றி ஒருவன் வசதிக்கு நினைத்த நேரம் அனுபவிக்க அவனை அன்புடன் கொஞ்சி கவனிக்க பிடித்த அழகான மனைவி அவசியம். இதற்காகத்தான் திருமணம்னு ஒன்று உருவானது. சாத்தியமான உண்மை. பழங்குடியினர் காட்டுமிராண்டித்தனமா இப்படிதான் வாழ்ந்தார்கள். அதை நெறிமுறைப்படுத்ததான் அம்மணமா திரிஞ்ச இவனை இலைகளால் உடை உடுத்தி அங்கங்களை மறைத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று திருமணம் ஒன்றை கண்டுபிடித்தான் தமிழன். பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் ஆடு மாடு அப்பாவி மிருகங்களை கூட விட்டு வைக்காமல் புணர்ந்திடுவான் இந்த ஆதி திராவிடன். இதில் இருந்துதான் நாகரீகம் வளர்ந்தது. இதை பார்த்துதான் ஆங்கிலேயன் நம்ம நாட்டுல விளைந்த பருத்தியை துணியை நெய்து உலகம் பூரா சந்தைப்படுத்தி பொருளாதாரத்துல முன்னேறினான். நாகரீக உடை உடுத்தி நம்மளை விட காட்டு மிராண்டியா இருக்கிறான் இதுவரையில். தமிழனின் சீர்திருத்தம் இதோடு முடிந்துவிடவில்லை. மிருகங்களை அடித்து வெட்டி கொன்னு அப்படியே பச்சையா சாப்பிட்டவனை பூமியில தானியம் காய் கரியை விதைத்து உண்ண கற்றுக் கொடுத்தான். பெண்கள் ஊஷாரா மென்மையான வேலைகளை செய்து ஆண்களை காட்டுமிராண்டி போல வேட்டையாட வெளியில் அனுப்பி அவர்கள் சுகமாக வாழ்ந்தார்கள். காட்டுமிராண்டி மாதிரி இருந்தவனை காமத்தால் அடக்கிய பெண்கள் அதை இன்றும் கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் வெட்கக்கேடான விஷயம். பல சினிமாவில் பார்த்திருப்பீர்கள், ஒரு டம்மி ஹீரோ 100 பேரை அடித்து நொறுக்கும்போது ஹீரோவின் மனைவி வந்து ஹீரோவின் வாயோடு வாய் வைத்து முத்தும் கொடுத்து அடக்கி விடுவாள் ஹீரோயினி. யப்பா, என்னே ஒரு தத்துவம். மனைவிக்கு வயதாகிவிட்டால் தன தங்கையை கூட்டிக் கொடுத்து விடுவாள். இல்லை, தன்னால் முடியவில்லை என்றால் வெளியில் மேய விட்டு 2 பெண்களும் சேர்ந்து ஆண் சிங்கத்தை பலியாடு போல கட்டிலில் கட்டி போட்டு விடுவார்கள். அதோட அவன் கதை முடிஞ்சுது. ஆகா, மொத்தத்துல திருமணம் பெண்களுக்கு தான் சாதகமாக இருந்தது. ஆண்களுக்கு அது ஒரு நரகம் போலதான் இதுவரையில் இருந்து வந்தது. இனிமேல் அது மாதிரி எல்லாம் ஆண்களை டபாய்க்க முடியாது. இனி வரும் ஆண்கள் எல்லாம் காமத்துக்கு விலை போக மாட்டார்கள் என்று நம்புவோமாக.